ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மரமாகவே இருக்குங்க. நிறைய அந்த சிட்டுக்குருவிங்க, அப்புறம் அந்த கொன்னவா குருவின்னு சொல்லுவாங்க. அந்த சிட்டுக்குருவிலேயே கொஞ்சம் பெருசாக அந்த குருவி நாங்கள் பார்க்குறதுக்கு வந்து சிட்டுக்குருவி மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. கீச்சு 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 கீச்சின்னு சத்தம் போடும். அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட் செடியெல்லாம் காஞ்சி போச்சுங்க. எப்பொழுதுமே இந்த மணி பிளான்ட் செடிக்கிட்ட தான் அதுங்களுக்கு வந்து இந்த குருணை அரிசி, ராகி, கம்பு இதெல்லாம் வைப்பாங்களா, அதனால தான் வந்து பார்க்குதுங்க ஏதாவது வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி இந்த குட்டி குட்டி பறவைங்களுக்கு வந்து இந்த அரிசி அப்புறம் வந்து இந்த தண்ணியெலாம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லது. டேபிள் ரோஸ் பார்த்தீங்கன்னா 4-5 கலர் வச்சுருந்தாங்க. இப்போ இது ஒன்று தான் வெயிலுக்கு வந்து தப்பிச்சிச்சு. ஊர்லேருந்து அடுக்குமல்லி செடி கொண்டு வந்துருந்தாங்களா, சரி அது எங்கே வைக்கிறதுனே தெரியல. வெளியில் வச்சுருந்தா இந்த ஆடு வந்து எல்லாம் வந்து கடிச்சிட்டு போயிருதுங்க. கொஞ்சம் துளுத்து வந்தாங்களே பார்த்தீங்களா, உடனே கடிச்சிடுதா, வந்து மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது. அதனால் வீட்டுக்குள்ளாரையே வச்சுருக்கலாமா அப்படின்னு யோசனையாகவே இருக்குது. இந்த டாப்பு, ஷாலு, அப்புறம் அந்த பேண்ட்டெல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டால் லைஃபும் வராது, வேஸ்ட்டாக போயிடும். துணி துவைக்கிறதுக்கு அந்த போட்டிக்கோழியே ஒரு கல் போட்டாச்சுங்க. அதுலேயே வந்து இந்த குட்டி குட்டி துணியெல்லாம் துவைச்சிட்றது. துணி துவைக்கும் போதே பார்த்தீங்கன்னா 2 பெட்ஷீட்டாக அலாசி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெட்ஷீட் வந்து நம்ம ஒரே முட்டா எல்லாத்தையும் துவைக்கணுன்ட்டு கிடையாது. வீட்டில் அழுக்கு துணியும் சேராதுங்க. நம்ம ஒரே நாளில் எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிறதும் கிடையாது. துவைச்ச துணியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாம் வந்து மடித்து வச்சாச்சு. இன்றைக்கி சமையலுக்கு பார்த்திங்கன்னா குடமிளகா பொரியலும் மாங்காய் சாப்பாடும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்ட்டு குடமிளகா வந்து பொரியல் வந்து போன வாரம் பண்ணாங்களா, செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த குடமிளகா பொரியல் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கே போட்டு பணிஞ்சு சாப்பிட்லாங்க, செம டேஸ்ட்டாக இருக்கும். போன வாரம் பண்ணியிருந்தால் நல்லா இருந்தது. இந்த குடமிளகா பொரியலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெருசு பெருசாக தான் அந்த காயை வந்து வெட்டணும். குட்டி குட்டியாக வெட்டினீங்கன்னா வந்து அப்படியே வந்து கரைஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் வந்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டினீங்கன்னா நல்லா வந்து பொரியலுக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த குடமிளகாயில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து குடமிளகாயை இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் விடுறதே கிடையாது, வாங்கிடுறது. இந்த பொரியலுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டாச்சு, கருவேப்பிலை, ஒரே தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு மஞ்சத்தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூளும் போட்டேங்க நான். மிளகாத்தூள் வந்து போட வேண்டாம், ஆனால் வந்து நான் போட்டேன். எனக்கே வந்து நல்லா வந்து காரமாக தான் இருந்தது. இந்த மிளகாயிலே பார்த்திங்கன்னா காரம் இருக்குங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா இந்த தக்காளியில் நல்லா வந்து வணங்கணுங்க. வணங்குற முடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். அது வணங்கிட்டு இருக்கட்டுங்க. நாம் வந்து இந்த மாங்காய் சாப்பாட்டுக்கு இந்த மாங்காயை வந்து தேங்காய் திருகிறோம் இல்லைங்களா, அதில் வந்து செருவிக்கலாம். மாங்காய் என்னமோ வந்து புளிப்பாக தாங்க இருந்தது, ஆனால் வந்து சீவவே வரல. ஃப்ரிட்ஜில் வந்து 2-3 நாளுக்கு வந்து கடந்தனால அப்படியே வந்து மாங்காய் வந்து சீவவே வரல. அப்புறம் இந்த தோல் பக்கம் வந்து பிடிச்சி வந்து சீவனால அப்புறம் வந்து எப்படியே சீவி எடுத்தாச்சு. இந்த தேங்காய் சீவுறதில் என்ன பயம்னா, சீவிக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு வந்து அப்படியே அந்த தோலை சீவி விட்டுரும். எனக்கு இது மாதிரி நிறையா தடவை நடந்திருக்கு. உங்களுக்கு இப்படி அனுபவம் இருக்கான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மாங்காய் சீசன் வேறு முடிய போகுதுங்களா, அது வேறு மாங்காய் சாப்பாடு எப்படியாவது செஞ்சிடலான்ட்டு ஒரு ஆசை தான். இப்போ வந்து நல்லா வந்து சீவி எடுத்தாச்சுங்க. இப்போ தக்காளிலாம் பாருங்கள் நல்லா வந்து வணங்கிடுச்சு. நம்ம வந்து குடமிளகாயை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளிலாம் வணங்கினதுக்கப்புறம் தாங்க குடமிளகாயை சேர்த்துணும். அப்போ தான் வந்து குடமிளகா வந்து க்ரன்ச்சியாகவே இருக்கும். ரொம்ப வந்து கொலன்ட்டு வேக வைக்க வேண்டாம். அது ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விட்டு எடுத்தோம்னா குடமிளகா பொரியல் ரெடி ஆயிரும். இந்த குடமிளகா பொரியல் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி தனி டேஸ்ட்டாக இருக்குங்க. அது எந்த டேஸ்ட்டில் வருதுன்ட்டு என்னால் சொல்ல முடியல, ஆனால் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் குடமிளகா பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம மாங்காய் சாப்பாட்டுக்கு தாளித்து விட்டுக்கலாங்க. இந்த மாங்காய் சாப்பாடு செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா தாங்க போடணும். அப்போ தான் நல்லா வந்து வாசனையாக இருக்கும். அதையோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து எண்ணெயில் போடணுங்க. இந்த மஞ்சத்தூளோட ஃப்ளேவர் வந்து அதுவும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்சோம் இல்லைங்களா, அந்த மாங்காயை ஒரே கிளறிடணும். அதிகமாக வந்து வேக விடக்கூடாது. இந்த மாங்காயெல்லாம் வந்து கிளறி எடுத்துட்டுங்க. இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாங்காயை போட்டோன்னே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க அந்த சூட்டில் தான் வந்து கிளறணும். இப்போ உப்பு போட்டு நல்லா வந்து கிளறியாச்சு. இப்போ பசி எடுத்துருச்சுங்க. இப்போ வந்து சாப்பாடெலாம் போட்டுக்கலாம். இது வந்து காலையில் செஞ்ச தக்காளி சாப்பாடுங்க. அது கொஞ்சம் வச்சுட்டு மாங்காய் சாப்பாடு இருக்குது இல்லைங்களா, அதையும் வச்சுக்கலாம். இதோட ஒயிட் ரைஸ் இருக்குது இல்லைங்களா, ஒயிட் ரைஸும் வந்து வச்சுட்டு
இந்த குடமிளகா பொரியல் பார்த்திங்கன்னா 3க்குமே வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போ குடமிளகா பொரியல் வந்து வச்சுக்கலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிடலாம். எங்கள் வீட்டு பக்கம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆனால் போதும் நல்லா வந்து மழை வர ஆரம்பிச்சிடும். பெட்ஷீட் வேறு காஞ்சிட்ருக்குங்களா, மழை வேறு ஒவ்வொரு தூறல் தூறுது, அதிகமாக வேறு பிடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு பெட்ஷீட்லாம் வந்து எடுத்தாச்சு. இந்த வெயில் காலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி பிளான்ட் செடி காஞ்சே போச்சுங்க. ஏன்னா அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. அதனால் மணி பிளான்ட் செடிக்கு வந்து டெய்லியுமே தண்ணி ஊற்றிடுறது. இந்த மணி பிளான்ட் செடியை பார்க்கும் பொழுது நல்லா வந்து மனசுக்கு வந்து நிறைவாக இருக்குது இல்லைங்களா. நேற்று தான் அரிசி வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ வந்து இந்த என்ன அப்படின்னா, இந்த அரிசி மூட்டையை பிரிக்கிறதே பெரிய இதாக இருக்கும். ஒவ்வொரு மாதம் பார்த்திங்கன்னா அப்படியே பிரிக்கும்போது கரெக்டாக வந்துடும். ஒவ்வொரு மாதம் பார்த்திங்கன்னா அப்படியே பிரிக்கவே முடியாது. பிரிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். கடைசியில் போய் ஏதோ ஒரு இதில் போய் மாட்டிக்கும், பிரிக்கவே முடியாது. எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி பிரித்தாச்சுங்க. நாங்கள் எப்பொழுதுமே வந்து இந்த அரிசி மூட்டை வாங்கினா எப்பொழுதுமே வந்து 1 டம்ளர் சாப்பாடு வந்து நாங்கள் வந்து செஞ்சு பார்ப்போம். அந்த சாப்பாடு வந்து நல்லா இருந்தால் வச்சுக்குவோம், இல்லைன்னா வந்து அரிசி மூட்டையை வந்து மாற்றிடுவாங்க. எப்படியும் அந்த அரிசி தீரத்துக்கு 1.5 மாதம் ஆகும். அது முடிய வந்து அந்த பிடிக்காத சாப்பாடு சாப்பிட முடியாது இல்லைங்களா. சாப்பாட்டுக்கு அரிசியில் ஊற வச்சுட்டு காயெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியதுங்க. அதனால் வெளியே காய் தீரத்துக்கு நான் வந்து விட மாட்டேங்க. ஏதோ ஒரு காய் வந்து வாங்கி வச்சோம்னா நம்ம வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு சமையல் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து பஸ்ஸுக்கு தாங்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த பஸ்ஸு பிடிக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. இந்த பால் அடுப்பில் வச்சுட்டு பால் பொங்குதான்னு பார்த்துட்டு இருப்போம். நம்ம பார்க்க வேண்டிய நேரத்தில் பொங்காது, திடீர்னு பொங்கிருமில்ல. அப்படி தாங்க இந்த பஸ்ஸும் வரும். பஸ்ஸோட டைம் பார்த்திங்கன்னா 6:45 தான். ஒவ்வொரு டைம் வந்து 6:30க்கே வந்துடும். அதனால் நம்ம வந்து 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் நின்றுக்கிட்டோம்னா பரவாயில்ல. ஏன்னா 1/2 ஹவருக்கு ஒரு முறை தாங்க இங்கே பஸ்ஸு வரும். அதுவும் டைமிங்கும் சொல்ல முடியாது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் நம்ம நின்றுக்கிட்டோம்னா எப்படியோ வந்து பஸ்ஸை பிடிச்சிடலாம். ஒவ்வொரு நாளில் பார்த்திங்கன்னா ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சதெல்லாம் இருக்குது. பார்த்திங்களா, சுற்றியும் வந்து பச்சை பசையாக இருக்கும். மயில் பாருங்கள், ஒன்று பறந்து போய் மரத்தில் உட்காருது, பெரிய மயிலுங்க. எங்கள் வீட்டு பக்கம் வந்தாங்க, அது ஸ்டெம் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க விளையாடுறதுங்க. வாக்கிங் போகிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செமையான இடங்க. ஆனால் வந்து கொஞ்சம் அந்த பாம்பு தொந்தரவு இருக்கும். ஆனால் வந்து இங்கே நிறைய அந்த விஷப்பாம்பு தாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து வாசலே வந்து கண்ணாடி விரியம் வந்துருச்சு. அப்புறம் இந்த பாம்பு பிடிக்கிறவங்களை வச்சு தாங்க பிடிச்சோம். போகிற இடத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குங்க, அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு ஆனால் பஸ்ஸை பிடிக்கணும் இல்லைங்களா. அதனால் வந்து வேகமாக வந்து நடந்துகிட்ருக்கேன். அங்கே போய் நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் பிரச்சனை கிடையாது. பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் வந்து பஸ்ஸே வராதுங்க. டக்குன்னு நம்ம கொஞ்சம் அங்கே இருந்தாலும் திரும்பினா பாருங்கள் பஸ் வந்துருச்சு. அதுவும் ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. இப்படியே பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. எப்பொழுதுமே வந்து ஜன்னல் சீட்டு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் நல்லா வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து போகலாம் இல்லைங்களா. பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கம் எவ்வளோ பச்சை பசேன்னு இருக்குன்ட்டு. ஜன்னல் ஒரு சீட்டில் வந்து நல்லா அப்படியே குளுன்னு காற்று வருங்களா, அதனால் நல்லாயிருக்கும். பாட்டு வேறு செம பாட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு பஸ் ட்ராவல் பண்ணுறதுன்னா பிடிக்கும். அது இது மாதிரி மினி பஸ்ஸில் நல்லா ஸ்பீடாக போவாங்க பார்த்திங்களா, அதில் பாட்டெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் அதில் போகிறதுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். நைட்டு வாங்கிட்டு வந்த புதினாவெல்லாம் கிள்ளி வச்சுட்டு குக்கு வித் கோமாளி பார்த்துட்டு அப்படியே வந்து படுக்க போயாச்சு. எனக்கு புதினாவோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகங்க. டீயில் போட்டு குடிப்பேன், ஜூஸில் போட்டு குடிப்பேன். உங்களுக்கு ஒரு நாள் எப்படி போகணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.